ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். மற்ற படங்கள் மாதிரி இதை ரொம்ப சீரியஸா கொண்டு போல. அப்பப்ப நடுவுல கார்ட்டூன் சீன்ஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்துடைய பேரு எஸ்கேப் ஃப்ரம் த 21st செஞ்சுரி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல 1999வது வருஷத்தை காமிக்கிறாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. இங்க இருக்கிற கிளைமேட்டும் அட்மாஸ்பியரும் அப்படியே பூமி மாதிரி தான் இருக்கும். ஏன் மனித நாகரிகம் இருக்குல்ல, அது கூட அப்படியே பூமி மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களோட உலகத்துல ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு ஃபேக்டரியை காமிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியில ஒரு மிகப்பெரிய புகை கூண்டு இருக்கு. அந்த புகை கூண்டுல நிறைய பேர்களா எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்ல இருக்க பசங்கலாம் யாருடைய பேரு ஹைட்டா எழுதி இருக்கோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சும்மா கேம் விளையாடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து பேர் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ பாவ் அப்படின்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் குண்டா இருக்கான். அவன் அப்படியே அந்த ஏணிப்படி மேல பொறுமையா ஏறி மேல போயிட்டு அவனோட பேரை எழுதலாமேன்னு ஏறி போறான். ஆனா நடுவுலயே ஏணிப்படி உடைஞ்சிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப இவனுடைய ஃப்ரெண்டு, அவனோட பேரு வேங், அவன் கத்திக்கிட்டே ஓடி வரான். இர்ரா மச்சான், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அந்த ஏணிப்படியில ஏறி பாவுக்கு ஒரு கொடையை தூக்கி போடுறான். நான் சொன்னதும் உடனே குதி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறான். பாவுக்கு சந்தேகம், கொடையை வச்சு எப்படா எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம அப்படியே மேல இருந்து குதிக்கிறானா. அவ்வளவுதான், இந்த வேங்கால பிடிக்க முடியல. பொத்துன்னு போய் பாவு கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்தது மட்டும் இல்லாம வேங்க ஏணிப்படியில நின்னுகிட்டு இருக்கான்ல, அது பிச்சுக்கிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து புகை குண்டுமே இடிய ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், இப்ப அந்த மொத்த புகை குண்டுமே காலி. அந்த இடம் ஃபுல்லா புகையா இருக்க அந்த புகைக்கு நடுவுல இருந்து ஒரு வண்டி போகுது. அந்த வண்டியை சென் அப்படின்னு ஒருத்தவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களோட ஃப்ரெண்டு தான். இவங்க 3 பேரும் வண்டியில அங்க இருந்து போறாங்க. அப்போ அந்த இடத்த சுத்தி பாருங்களேன். நிலாக்கு பதிலா டிஃப்ரெண்டா நிறைய பிளானட்ஸ் இருக்கு. சோ இதுலயே நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு, இது பூமி கிடையாது, பூமி மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு பிளானட். சோ இந்த 3 பேருமே மனுஷங்க கிடையாது, ஏலியன்ஸ். அவ்வளவுதான், வந்து புகை குண்டை உடைச்சிட்டு அவனுங்க வாட்டுக்கு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில வேற ஸ்கூல் பசங்களாம் நிக்கிறாங்க சண்டை வளர்க்கறதுக்காக. நம்ம ஆளுங்களும் சும்மா இல்லாம அந்த பசங்க கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. எங்களே அடிச்சிட்டியா, இர்ரா என் மாமாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் மாமாக்கு கால் பண்ண அடுத்த நிமிஷமே அவனோட மாமா வராரு. இவங்க எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க. மாமா கொஞ்சம் வளர்ந்தவரு. அவரு இவங்க 3 பேரையும் போட்டு புரட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிற சண்டையில என்ன ஆகுதுன்னா, அங்க நிறைய டின்னு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு டின் அப்படியே உருண்டு போயிட்டு கீழே இருக்க தண்ணியில விழுந்துருது. விழுந்ததுமே அந்த டின்னுக்குள்ள இருக்க லிக்விட் வெளியே வர ஆரம்பிக்குது. அது ஒரு மாதிரி வித்தியாசமா ரெயின்போ கலர்ல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா டின்னை விட்டு வெளியே வந்து அங்க இருக்க தண்ணியில கலக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் மேல சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த மாமங்காரன் சென்னை போட்டு அடின்னு அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஐயோ, சென்னுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்துறாங்க. அப்ப அந்த இடம் ஃபுல்லாவே அந்த ரெயின்போ லிக்விடா தான் இருக்கு. அந்த லிக்விட் இவங்க 3 பேரோட உடம்புலயுமே பட்டுருது. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்களா. அப்ப என்ன பேசிக்கிறாங்க, கவலைப்படாத மச்சான், நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, எங்க பிரச்சனை தீர்றது, நேத்து தான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், உலகம் அழிய போதான், நம்ம வளர்றதுக்குள்ள உலகமே அழிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்காங்களா வண்டியில. அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய பூக்களா இருக்கு. அது பறக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பூ அப்படியே பறந்து வந்து சென்னோட மூக்கு கிட்ட வருதா. மூக்குல பட்டதுமே சென்னுக்கு தும்பல் வருது. அப்படி ஹச்சுன்னு தும்புனா அடுத்த நிமிஷமே அவன் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அதுல சென் மயங்கி போயிருக்கான். கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் என்னடா ஆச்சு, எந்திரான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னோட கண்ணை காமிக்கிறாங்க. கருவிழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி மறைஞ்சே போயிடுது. கண்ணு வெள்ளையாயிடுது. என்ன நடக்குதுன்னே புரியல. மச்சான் டேய், நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறானா. அவ்வளவுதான், அப்படியே அந்த ஸ்கிரீன் பின்னாடி போகுது. சென்னை சுத்தி ஏதேதோ வித்தியாசமா நடக்குது. டக்குன்னு பார்த்தா சென் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தானே இருந்திருப்பான். இப்போ லைட்டா வயசாகி அப்படியே 2019க்கு வந்துடுறான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 20 வருஷம் ஃபியூச்சருக்கு வந்துட்டான். எப்படி வந்தானே தெரியல. அவன் இருக்கிற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. பக்கத்துலயே ஒரு பையன் இருக்கான். சீக்கிரமா டைம் ஆச்சு, பாஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை அந்த பையன் பாஸ் கிட்ட கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த லேடி தான் நம்ம படத்தோடைய வில்லி. இந்த வில்லியோடைய அல்லக்கை தான் நம்ம சென்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் வந்ததும் அந்த வில்லி என்ன பண்றா, இன்னைக்கு சூப்பரா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிவரை ஆன் பண்றா. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா பணமா பறகுது. இந்த அல்லக்கை அந்த காசு எல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கதவு திறந்துட்டு ஒருத்தவன் உள்ள வரான். அவன் கையில சிலிண்டர் இருக்கு. அடியே, இன்னையோட உன்னோட சாப்டர் க்ளோஸ் டி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டரை பத்த வச்சுட்டு தூக்கி போடலான்னு போகும்போது இந்த அல்லக்கை என்ன பண்றான், பறந்துகிட்டு இருக்க காசையே ஒரு பிளேடு மாதிரி யூஸ் பண்ணி அந்த பயலுடைய கையை வெட்டிடுறான். ஆனா அந்த சிலிண்டரை தான் ஆல்ரெடி பத்த வச்சாச்சுல, சோ அது கீழே விழுந்து வெடிச்சிருது. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. ஆனா நல்லவேளை அவங்க யாருக்கும் ஒன்னும் ஆகல. அப்போன்னு பார்த்து சென்னுடைய மூக்குல முடிப்பட்டு தும்பிடுறாரு. தும்புனதுமே இவருடைய பிரசன்ட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது 1999 வந்துடுறாரு. சென்னுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சுன்னு. நம்ம டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் பார்த்தானோ அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். மச்சான், நான் வளர்ந்தக்கு அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, என்னோட ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு, என்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்கிற வேங்க் என்ன சொல்றானா, இவங்களுடைய பூமி பேரு பிளானட் கே. இந்த பிளானட்ல ஒரு வித்தியாசமான தவளை இருக்கு. அந்த தவளையோடைய தோல் ரொம்ப பாய்சன். அது மட்டும் இல்ல, அது நிறைய ஹாலுசினேஷனை கொடுக்கும் போல இருக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம தண்ணிக்குள்ள குதிக்கும் போது அந்த லிக்விட் தான் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த லிக்விட் நம்ம மேல பட்டதுனால தான் ஏதோ ஹாலுசினேஷன் வந்திருக்கும். நான் கூட தும்பி காமிக்கிறேன், தும்புனா யாராச்சும் டைம் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்து மூக்கு கிட்ட வைக்கிறான். வச்சதுமே தும்புறானா, அவ்வளவுதான், தும்புன அடுத்த நிமிஷமே இவனுமே ஃபியூச்சருக்கு போயிடுறான். இந்த மாதிரி தும்பும் போது கரெக்டா 20 வருஷம் ஃபியூச்சருக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஃபியூச்சருக்கு வந்து வேங்க காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு வெடிப்பு நடந்துச்சுல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வேங் கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் கூடவே ஒரு பொண்ணு இருக்கான். இவங்க 2 பேருமே ஜேர்னலிஸ்ட் போல இருக்கு. அந்த பொண்ணு சீக்கிரமா டைம் ஆச்சு, எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க அவசரமா கூட்டு போறா. பில்டிங்ல சிலிண்டர் வெடிச்சிச்சுல, அதனால அந்த பில்டிங் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. சோ உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, இல்லீகலா மனுஷங்களுடைய ஆர்கன்ஸை விற்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போல இருக்கு. அங்கதான் நம்ம சென் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ மயக்கமான நிலைமையில தான் இருக்கான். எப்படி மயக்கமானான்னு தெரியல, பட் அவனையுமே சேஃபா வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வில்லி பொறுமையா வெளியே நடந்து வரா. அப்படி வெளியே நடந்து வரத வேங்குடைய ஃப்ரெண்டு போட்டோ எடுக்க சொல்றாளா. வேங்கு உடனே போட்டோ எடுக்கிறான். ஆனா பார்த்தா அதுல பிளாஷ் ஆன் ஆயிருக்கு போல இருக்கு. அவ்வளவுதான், அந்த வெளிச்சம் வந்ததும் வில்லியோட ஆளுங்க இவங்க 2 பேரையுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வில்லியோட ஆட்கள் இவங்க 2 பேரையுமே சுத்து போட்டுறாங்க. உடனே வேங்கு என்ன பண்றான், கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகிறானா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா, நீ கொஞ்சம் நவுந்து இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. எல்லாரையும் அடிச்சு போட்டு கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயுமே வில்லியோட ஆட்கள் பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம். ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரி வண்டியை நிறுத்துற மாதிரி இல்ல, வேகமா போயிட்டே இருக்கா. ஐயோ, விட்டா நம்மள கொன்றுவா போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரியோடைய முடி எடுத்து மூக்குல வச்சு தும்பிடுறான். தும்புனாதான் டைம் டிராவல் பண்ணுவாங்கல்ல. சோ அங்க இருந்து திரும்ப இவனுடைய பிரசன்ட்டுக்கே வந்துடுறான். வேங் டைம் டிராவல் பண்ணக்கு அப்புறமேட்டு தான் சென் சொன்ன விஷயத்தையே நம்புறான். இப்போ மீதி பாவு மட்டும் தான் டைம் டிராவல் பண்ணாம இருக்கான். சோ நீயும் போயிட்டு வா மச்சான், எப்படி இருக்குன்னு பாரு, உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னா பாவு கேட்க மாட்டான். ஏன்னா அவன் கொஞ்சம் குண்டா இருக்கான்ல, அதனால அவனுக்கு எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். இப்பவே நான் இப்படி இருக்கேன், ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறேன், கண்டிப்பா ட்ரம்மு மாதிரி தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கானா. ஆனா வேங் சும்மா விடல. அட போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அந்த பூவை மூக்கு கிட்ட வச்சிடறான். பாவும் தும்புறான். தும்பி 20 வருஷம் ஃபியூச்சருக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா பாவுக்கு தொப்பெல்லாம் இல்ல, நல்லா 6 பேக் வச்சுட்டு பாக்குறதுக்கே ஸ்மார்ட்டா இருக்கான். கூட ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு மே. ஆக்சுவலா இந்த மே யாருன்னா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சென்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். அவ எப்படி இங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உன் கூட வாழ ஆரம்பிச்சா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சென்னை பிரேக்கப் பண்ணிட்டு பாவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. அப்படியே பாவு திரும்ப பிரசன்ட்டுக்கு வரான். வேங்கு 3 பசங்களுடைய போட்டோவை காமிக்கிறான். அந்த பசங்களோட மூஞ்சில எல்லாம் அடிபட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே சென்னுடைய லவர் மே இருக்கால, அவளுக்கு லவ் லெட்டர் கொடுக்க சும்மா ட்ரை பண்ணானுங்களாம். அதுக்கே சென்னை இவங்க 3 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். இப்ப மட்டும் நீ அவ கூட இருக்கிறன்னு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு கொன்னே போட்டுருவான் அப்படின்ற மாதிரி வேங் பயம்படுத்த, அடே நீ வேற சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சென்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா காதல் மயக்கத்துல சென் மிதந்துகிட்டு இருக்கான். என்னோட உலகமே மேதான், அப்ப கண்டிப்பா நான் அவளை ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிருப்பேன்ல, அதை நான் பார்த்தே ஆகணும், அவ கூட நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெக்டோனல்ட்ஸுக்கு வந்துருங்கன்னு ஃபியூச்சருக்கு போயிடுறான். இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாவுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. இறுதி ஊர்வலத்துல மியூசிக் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேங்கு மியூசிக் போட ஆரம்பிச்சிடறான். அப்ப பாவு என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு மே கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். மேவும் அதை நம்புற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாவுக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. ஒரு கதையை இவ்வளோ பெருசா உருவாக்கி சொல்ற அளவுக்குலாம் அவனுக்கு மூளை இல்ல. அதனால மேபி நீ சொல்றது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாளா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல யார் பேசுறான்னு தெரியல. நீ உடனடியா இப்ப இங்க வந்தாகணும், இல்லனா உன்னோட சப்ளைய கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி யாரோ மிரட்டுறாங்க. மே கொஞ்சம் போதைக்கு அடிமை ஆயிட்டா. சோ அந்த ட்ரக்ஸ் வேணும்னா இங்க வா அப்படின்ற மாதிரி அவனும் ஒருத்தன் மிரட்டுறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கா. பாவு அதை பார்த்துட்டு, எங்க போற சென், நம்ம எல்லாருமே மெக்டோனல்ட்ஸுக்கு வர சொல்லியிருக்கான், நீ கண்டிப்பா வந்தாகணும்,
தெரியும், உன்னை தேடிதான் அவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் மே என்ன சொல்றா, இங்க பாரு பாவ், நான் இப்போ உன் கூட இருக்கேன், உன் கூட இருக்கும் போது சென்னை வந்து என்னால பார்க்க முடியாது, அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, என்னால வர முடியாது, நான் சென்னை பார்க்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மே அங்கிருந்து போயிடுறா. பாவும் சரின்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட்ஸுக்கு போறான். அங்க போயிட்டு 3 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பாவுக்கு உடம்பு குறைஞ்சிருக்கிறத பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. சென் இங்க வந்ததே மேவை தேடுறதுக்காக தான். சோ வந்ததுமே வாங்க போலாம், மேவை தேடலாம் அப்படின்னு கிளம்புறானா. அப்ப பாவு என்ன சொல்றான், ஒரு நிமிஷம் இரு மச்சான், ஃபர்ஸ்ட் நீ அவளோட வாழ்க்கையில இருக்கியா இல்லையானே தெரியல, அது தெரியாம எப்படி நீ தேடுவ அப்படின்னு கேட்டா, என்ன பேசுற நீ, அவ என்னோட லவ்வர், எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, நாங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்ப கண்டிப்பா நான் அவளை தானே கல்யாணம் பண்ணிருப்பேன், நீ ஏதாச்சும் லூசு மாதிரி பேசாத, வா அவளை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே மேவை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் சென்னுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஊர்லயே ஒரு லேடி இருக்கா, அந்த லேடிக்கு மத்தவங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ எல்லாரோட விஷயமும் அந்த லேடிக்கு தெரியும். அந்த லேடியை பிடிச்சி கேட்டோம்னா மே எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு போனா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு, சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சென் என்ன பண்றான், இவங்களுக்கு தான் டைம் டிராவல் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல, சோ உடனே பிரசன்ட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அந்த ஆன்டி சைக்கிள்ல போறதுக்கு முன்னாடியே சைக்கிளை போட்டு உடைச்சிட்டு திரும்ப ஃபியூச்சருக்கு வராங்க. வந்து பார்த்தா திரும்பவும் அந்த ஆன்டி இறந்து போய் தான் இருக்காங்க. இந்த வாட்டி எப்படி இறந்தாங்கன்னு கேட்டா அதே மாதிரிதான் சைக்கிள்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த வாட்டி அங்கிளோட சைக்கிள் எடுத்துட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அடச்ச அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரசன்ட்டுக்கு போயிட்டு அங்கிள் ஆன்டி அவங்க 2 பேரோட சைக்கிளுமே உடைச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தா மறுபடியுமே இறந்து போய் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி போயிட்டு வரும்போதும் பக்கத்து வீடு, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த தெருவுல இருக்கக்கூடிய எல்லா சைக்கிளையும் போட்டு உடைச்சிட்டு திரும்ப ஃபியூச்சருக்கு வந்து கேட்டா அப்பயுமே இறந்து போய் தான் இருக்காங்க. பார்த்தா ஒரு புது சைக்கிள் கம்பெனியே வந்திருக்கு. அந்த கம்பெனில அவ்வளோ சைக்கிள் இருக்கு. இது எல்லாத்தையுமே உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கம்பெனியை அழிச்சாகணும். அது முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. அப்படியே சோகமா திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள தவிர மேவை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது. போச்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் மேவை பார்க்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கானா. அந்த சமயம் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஐடியா வருது பாருங்க. என்னன்னா நம்ம வேங் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்ல, சோ டிவில ரீயூனியன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணானா கண்டிப்பா ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க, அதுல மேவும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை ரெடி பண்றதுக்காக சென் போயிடுறான். அப்ப பாவு கிட்ட வேங் என்ன சொல்றான், சென் தான் இந்த அளவுக்கு மேவை லவ் பண்றான்ல, நீ எதுக்கு அவ கூட இருக்க, பேசாம அவளை பிரேக்கப் பண்ணிட அப்படின்னு சொன்னா பாவு கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சுத்தமா பிடிக்காது. இவன் கொஞ்சம் குண்டா இருக்கான்ல, அதனால எல்லாருமே இவனை கலாய்ப்பாங்க. ட்ரம், பன்னிக்குட்டி இந்த மாதிரி அவனை எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட்ல இருக்கிற இவனை சுத்தமா பிடிக்காது. என் ஃபியூச்சர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறானா. அதை பார்த்ததும் வேங்குக்கும் மனசு கேட்கல. ஏன்னா பாவமே இவனோட ஃப்ரெண்டு தானே, அதனால ஒன்னும் சொல்ல முடியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஃபியூச்சரை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டும் வேங்கும் சேர்ந்து வில்லிய பத்தி ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த ஆர்டிக்கல்ல இவங்களோட பேர் இல்ல, வேற ஒரு லேடி அவளோட பேரை போட்டு அவ தான் கஷ்டப்பட்டு இந்த ஆர்டிக்கலை ரெடி பண்ண மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த திருட்டு லேடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்டிக்கலை ரெடி பண்ண தெரியுமா, என்னோட கேமராமேன் உயிரை பணைய வச்சு அந்த போட்டோ எடுத்தாரு, அப்படி இப்படின்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வேங்குடைய ஃப்ரெண்டு நான் தான் அந்த போட்டோவை எடுத்தேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள மேனேஜர் வெளியே போறாரா. அந்த சமயம் இந்த லேடி போட்டு ஃப்ரெண்டுக்காரிய செம்மையா அசிங்கப்படுத்திடுறா. ஒன்னும் பேச முடியாம அழுதுகிட்டே ஃப்ரெண்டுக்காரி உட்காந்து இருக்கா. அந்த சமயம் அங்க வேங் வரான். பண்ணது திருட்டுத்தனம், இதுல திமிரா வர பேசுறியான்னு சொல்லிட்டு போய் பொல்லீர்னு ஒரு அடி. அவ்வளவுதான், யாரு என்னன்னெல்லாம் பாக்கல, அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு கம்ப்யூட்டரோட வயர் எல்லாத்தையுமே கையில கொத்தா எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல இருந்து கீழே குதிக்கிறான். வயரை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும், அந்த வயரோட கனெக்ட் ஆயிருக்க கம்ப்யூட்டர் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. இங்கதான் ஆபீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படி ஆக்கிட்டான். இந்த அளவுக்கு பண்ணக்கு அப்புறமேட்டு எப்படி திரும்ப அவனை வேலைக்கு சேர்த்துப்பாரு. அவனோட சேர்த்து ஃப்ரெண்டுக்காரியும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நம்மளுக்காக எப்படிலாம் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி பாசமா பேசுவான்னு பார்த்தா என் கண்ணிலே முழிக்காத, ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. என்னன்னா இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற நாட்டுல இருக்கான் போல இருக்கு. அவனை பாக்குறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிட்டு இருந்திருப்பா வேலை பார்த்து. இப்ப அந்த வேலையே இல்லாம போயிடுச்சா, எப்படி அவளால காசு சேர்க்க முடியும், ஒன்னாலதான் எனக்கு வேலை போயிடுச்சு, இப்ப வேற வேலையை தேடி ஆகணும், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேங்க வெளியே தள்ளி விட்டுறா. என்னையாடி துரத்துற, இரு காசோட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பிரசன்ட்டுக்கு வரான். சோ என்ன ஐடியாவோட வந்திருப்பானா, நம்ம நாட்டுல லாட்டரிய பேன் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா அங்கெல்லாம் லாட்டரி இருக்கு, இவங்க கிட்ட டைம் டிராவல் பவர் இருக்குல்ல, சோ அதை யூஸ் பண்ணி லாட்டரியோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு வந்தா இவங்களுக்கு ஈஸியா பணம் கிடைச்சிரும். அந்த ஒரு ஐடியால வேங் என்ன பண்றான், டைம் டிராவல் பவரை யூஸ் பண்ணி லாட்டரியோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கின்னு வரான். ஆனா வேற நம்பர் தான் ஜெயிச்சிருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை
ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கி வந்தா மறுபடியும் வந்து வேற நம்பர் மாறி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலுமே இவங்களால அந்த லாட்டரியில வின் பண்ணவே முடியல. சோ அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு ஃபியூச்சர்ல ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை இவங்களால டைம் டிராவல் யூஸ் பண்ணி மாத்த முடியாது. எப்படியா அந்த ஆன்ட்டியை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணாங்க, சைக்கிளை உடைச்சு அவங்களால காப்பாற்ற முடியல, அதே மாதிரிதான் இவரு தான் இந்த லாட்டரியை வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சோ அவரால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். அப்போ இவங்களோட டைம் டிராவல் பவரை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நடக்க போற எதையுமே மாத்த முடியாது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஃபியூச்சரை காமிக்கிறாங்க. வில்லியோடைய அல்லக்கை இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டுக்காரி தங்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். நீ தானே எங்களை பத்தி ஆர்டிக்கல் எழுதின அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணிலே குத்தி கண்ணை டேமேஜ் ஆக்கிடுறான். மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரி வேனுக்கு மேல ஒளிஞ்சிக்கிறா. அடியே எங்கடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே வா, இதெல்லாம் உன்னோட பூனையை ஃப்ரை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ ஓவன்ல போட்டு ஆன் பண்ணிடுறான். அதை காப்பாத்தணுமே ஃப்ரெண்டுக்காரி கீழே வராளா, திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நடக்கிற சண்டையில ஒரு ராடை வச்சு அந்த அல்லக்கைய குத்தி சாவடிச்சிடுறா. எப்படியோ அவனை சாவடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வெளியே கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆளை காணோம். சோ அவன் சாவல புள்ள இருக்கு, எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது திரும்ப அந்த பையன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டுக்காரியால சண்டை போட முடியல, அவன் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த பையனும் ஃப்ரெண்டுக்காரிய மயக்கமாக்குற அளவுக்கு அடிச்சு கட்டி போட்டு வண்டியோட டிக்கில தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல இருக்க சென்னை காமிக்கிறாங்க. இன்னுமே அவன் கோமால தான் இருக்கிறான், எந்திரிக்க மாட்டான். ஆக்சுவலா என்னன்னா இவங்க டைம் டிராவல் பண்றாங்கல்ல, பிரசன்ட்ல இருந்து இங்க ஃபியூச்சருக்கு வரும்போது பிரசன்ட்ல இருக்க சென்னுடைய பாடி கோமாக்கு போயிருக்கும். அந்த கண்ணுல இருக்க கருவிழெல்லாம் மறைஞ்சு வெள்ளையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருப்பான். அதே மாதிரி இங்க ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போனாங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பாடி கோமாக்கு போயிருக்கும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம சென் வந்து பாஸ்ட்ல இருக்கான் போல இருக்கு, அதனால இங்க ஃபியூச்சர்ல இருக்க பாடி கோமால இருக்கு. வில்லிக்கு எப்படியாச்சும் சென்னை எழுப்பி ஆகணும். அதனால 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம் வாங்கக்கூடிய காஸ்ட்லியான டாக்டரை கூப்பிட்டு வந்து எப்படியாச்சும் சென்னை எழுப்பி விட்டுருங்க, கோமால இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த டாக்டரோட தலையில இருந்து புகையா வருது. என்னன்னு பார்த்தா இவர மாதிரியே அங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி. இப்ப இந்த டாக்டருக்கு வந்து வயசாயிடுச்சுன்னா குளோன் மாதிரி 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல வயசு கம்மியா இருக்க ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இவரோட பிரெயின் எடுத்து வச்சுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியான டாக்டர் போல இருக்கு. ஆனா அவரால் கூட சென்னை கோமால இருந்து எழுப்பி விட முடியல. ஒருவேளை சென் எஞ்சிட்டானா என்னோட காஸ்ட்லியான வில்லா அப்புறம் என் பொண்டாட்டி அதெல்லாத்தையும் நீயே வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி அல்லக்கை கிட்ட சொல்றாரா. அப்படி சொல்லி வாய மூடல சென் டக்குன்னு எஞ்சிடுறாரு. அப்புறம் என்னப்பா உன் பொண்டாட்டி எங்க இருக்கிறா, அப்படியே அந்த வில்லாவோட சாவியை கூட பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கை 2த்தையும் வாங்கிக்கிறான். சென் ஒரு பிளான் போட்டார்ல, ரீயூனியன்ல மேவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் திரும்ப ஃபியூச்சருக்கு வந்திருக்காரு. ரீயூனியன் கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டிப் டாப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அல்லக்கை என்ன பண்றான், கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போற, என்னோட கார் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அந்த காரோட டிக்கில தான் வேங்கோடைய ஃப்ரெண்டுக்காரி கிடக்குறா. இது தெரியாமலே சென் அந்த கார் எடுத்துட்டு ரீயூனியன் இடத்துக்கு போறாரா. அங்க போனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஆனா மே மட்டும் வரல. ஏன்னா மே நல்லா ட்ரக் எடுத்துட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. சே, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மேவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சென் புலம்பிட்டு இருக்கும் போது அங்க அந்த குள்ள பையன் வரான். பிரசன்ட்ல இவங்க கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த பையன் வேணும்னே திரும்ப என்ன பண்றான், ஓ மேவை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, அவ என்னோட ஆள் தான், செல்லக்குட்டி நான் போன் பண்ணா மட்டும்தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் டார்லிங்க்கு நான் கால் பண்றேன்னு போன் பண்ண போறானா. இதை கேட்டதும் பாவுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஃபியூச்சர்ல மேயோடைய பாய் ஃப்ரெண்ட் பாவு தானே. இதை கேட்டதுமே அவனுக்கு கோவம் வந்துருது. அந்த பயலை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்ப இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சென் இந்த பக்கம் திரும்பினா காரோட டிக்கியில ஒரு துணி தொங்கிட்டு இருக்கிறத பாத்துறான். ஆக்சுவலா அது அந்த ஃப்ரெண்டுக்காரியோட துணி தான். ஓபன் பண்ணா உள்ள ஃப்ரெண்டுக்காரி மயக்கமான நிலைமையில இருக்கா. வேங்க அதை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குது. வேகமா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. உன்னோட கார்ல என் ஃப்ரெண்டு என்ன பண்றா அப்படின்ற மாதிரி வேங் ரொம்ப கோவமா கேக்குறானா. உடனே சென் என்ன சொல்றான், டேய் எனக்கும் தெரியாது, கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த அல்லக்கை கிட்ட போறான். அப்படி போனதும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரிக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ அவளால சரியா பேச முடியல. அண்ட் அவளுக்கு நிறைய ரத்தம் தேவைப்பட்டிருக்கும் போல இருக்கு. தேவையான ரத்தத்தை வேங் தான் கொடுத்திருக்கான். வேங்குக்கு ஃப்ரெண்டுக்காரி மேல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி லைட்டா லவ் வந்துருச்சு. அந்த விஷயத்த சொன்னா, என்ன பேசுற நீ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. அப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சென்னுடைய கதையை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் படத்துடைய ஸ்டார்டிங்ல பிரசன்ட்ல என்ன சொல்லியிருப்பான், நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஆக்சுவலா இவனோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போயிருக்கு. சோ இதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் திருந்தி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அல்லக்கை கிட்ட சொல்றானா. அப்ப அந்த அல்லக்கை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க போனா சென்னுடைய அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. இவரை உயிரோட வச்சுக்க ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அவ்வளோ காசை வில்லியால மட்டும்தான் தர முடியும். உன்னால சம்பாரிச்சுக்க முடியும்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இதை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அல்லக்கை சொல்றான். சென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாச்சும் நம்ம
நம்ம அப்பாவை பிரசன்ட்டுக்கு போய் காப்பாத்திரலாம், அவருக்கு உடம்பு சரியில்லாம நல்லா பாத்துக்கிட்டோம்னா இந்த நிலைமைக்கு அவர் ஆக மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்டுக்கு போயிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா என்ன பண்ணாலுமே அவங்க அப்பாக்கு இதே நிலைமை தான். எப்படி அந்த லாட்டரியை வின் பண்ண முடியல அண்ட் அந்த ஆன்டியோடைய உயிரை காப்பாற்ற முடியல, அதே மாதிரிதான் சென்னுடைய அப்பாக்கும். என்ன பண்ணாலுமே இவருக்கு இந்த மாதிரிதான் ஃபியூச்சர்ல உடம்பு சரியில்லாம போயிடுது. பிரசன்ட்ல போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஃபியூச்சருக்கு வந்துடுறான். இந்த வேலையை விட்டா வேற எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இல்லீகல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல கிடைக்கிற எல்லாரையுமே கொன்னு ஆர்கன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கன்னு, நெருப்பு, ஷவல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ரோட்ல சும்மா நின்னுகிட்டு இருக்கவங்க எல்லாம் கொன்னுகிட்டு இருக்காங்களா. அப்படி ஒரு வாட்டி சென் ஒரு பயலை கொல்லும் போது வேங் அந்த இடத்துக்கு வரான். டேய் மச்சான், என்னடா இப்படி மாறி போயிருக்க, நம்ம பேசாம பிரசன்ட்டுக்கே போயிடலாம்டா, அங்கேயே தங்கிடலாம், திரும்ப ஃபியூச்சருக்கு வர வேண்டாம், நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா சென் எப்படி ஒத்துப்பாரு? இப்போ இவரு சுயநலமா இருக்கிறதுக்காக இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னா இங்க ஃபியூச்சர்ல சென்னுடைய உடம்பு கோமாக்கு போயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா சென்னோட அப்பா உயிரை காப்பாத்தா யாரு சம்பாதிப்பா? அதனால சென் நான் வரமாட்டேன்னு சொல்றானா. அப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சென் போட்டு வேங்க நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்ப வேங்குக்கு செம கோவம் ஆயிடுது. இதனாலதான் மே ஒன்ன விட்டுட்டு பாவை சூஸ் பண்ணிட்டா. இப்பதான் எனக்கு புரியுது எதனால மே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்னு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சென்னுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா இன்னுமே சென்னுக்கு தெரியாதுல்ல பாவும் மேவும் ஒன்னா இருக்காங்கன்னு. இப்ப தெரிய வந்தோடனே வேகமா பாவை தேடி கண்டுபிடிச்சு செம்மையா அடிக்கிறான். நல்லா பண்ணி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறானா. இந்த மாதிரி உருவ கேலி பண்ணதுமே பாவுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுது. என் பாடியை பத்தி எப்படிடா நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப மண்ணை வேற மூஞ்சில தூவுறாங்களா, அது மூக்குல பட்டு தும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தும்புனா டைம் டிராவல் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா ஃபியூச்சருக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மே வந்துடுறா. நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போல, நீ தான் என்னை விட்டுட்டு போன. ஒரு நாள் திடீர்னு வந்த, என்னோட நல்லதுக்கு தான் நம்ம பிரேக்கப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட. ஆனா அதுக்கான காரணம் அப்ப எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது. நீ இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்க. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால நீ திரும்ப பிரசன்ட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் ஏதாவது வேலை பார்த்து நல்லவனா வாழ ட்ரை பண்ணு, அப்பதான் நம்ம பிரியாம இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த வில்லிக்காரியோடைய பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இப்ப இந்த இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கால, அதுக்கு முன்னாடி இவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா இருந்திருப்பா போல இருக்கு. அப்ப அவ பண்ண ஆபரேஷன் ஏதோ தப்பா போயிட்டு ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்காங்க. கூட இருக்க ஃபேமிலியே அவளை மதிக்கல. பட் அதுக்கப்புறமேட்டு அவ வாழ ஆரம்பிச்சது அவளோட பையனுக்காக மட்டும்தான். அவளோட பையனுக்கும் இந்த வில்லிய ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, வளர்ந்தக்கு அப்புறமேட்டு அந்த பையன் இந்த வில்லி கிட்ட பேசுறதே இல்ல போல இருக்கு. கால் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருது, போனவே எடுக்க மாட்டான். அதுல இந்த வில்லி கடுப்பாயிட்டு என்ன பண்ணிருக்கா, இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட உருவாக்கியிருக்கா. அந்த ப்ராஜெக்டோட பேரு ஹவு டு டேக் ஓவர் த வேர்ல்டு. எல்லா பிசினஸ் மேனையும் கூட்டு வச்சு அதுக்கான பிரசன்டேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றானா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணா ஒரு மனுஷனுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்சியஸை இப்ப கொண்டு வர முடியும். இத உலகம் ஃபுல்லா பரப்பி உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன், அதை உங்களுக்கு லைவாவே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிட்டு வரா. ஆக்சுவலா சென் இப்ப கோமால இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவரு அந்த பக்கம் பிரசன்ட்ல இருக்காரு. சோ இங்க நடக்கிறது எதுவுமே சென்னுக்கு தெரியாது. அவரோட பாடியை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கா, சென்னோட உடம்புக்குள்ள இருக்க அந்த லிக்விட மட்டும் தனியா எடுத்திருக்கா. இதை வச்சுதான் நம்ம ப்ராஜெக்ட பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனை ஓபன் பண்ணா அங்க 24 பேர் மயக்கமான நிலைமையில இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சென்னோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட லிக்விட போடுறா. அப்படி போட்டதும் என்ன ஆகும், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் பிரசன்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிரெயின் அந்த கான்சியஸ்னஸ் எல்லாமே இந்த பக்கம் ஃபியூச்சருக்கு வந்துடும். அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1999ல அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களோட அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கார் ஓட்டுறது, காய்கறி பழங்கள் வாங்கி வர்றது, ஆபீஸுக்கு போறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஃபியூச்சர்ல இருக்க வில்லி லிக்விட போட்டதும் அந்த பக்கம் பிரசன்ட்ல இருக்க எல்லாருமே பொத்து பொத்துன்னு மயங்கி விழுந்து இந்த பக்கம் ஃபியூச்சருக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை பாக்குற மாதிரி பயங்கரமான ஆக்சிடென்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த 20 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. அந்த 24 பேரும் என்ன நடக்குதுன்னே புரியாம அலற ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம சென்னுடைய அப்பா. ஆக்சுவலா சென் அந்த பக்கம் பிரசன்ட்ல தன்னோட அப்பா கூட பேசிட்டு இருந்திருப்பான். எப்படியும் ஃபியூச்சர்ல நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருந்திருப்பானா. அந்த சமயம் தான் இங்க ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய வில்லி அந்த லிக்விட போட்டிருப்பா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சென்னுடைய அப்பா இங்க இருந்து ஃபியூச்சருக்கு வந்திருப்பாரு. அந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதானே நம்ம பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு எப்படி வந்தோம் இங்க, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த கூட்டத்து கூட
கூட சேர்ந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த வில்லி என்ன பண்றா, இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு நீங்க தான் ஃபண்டிங் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காசை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதும் பிசினஸ் மேன் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ண 24 பேரை என்ன பண்ண போறான்னு பார்த்தா அவ்வளவுதான், மர்கியா சாலா எல்லாருமே கொல்ல சொல்லிடுறா. இந்த பக்கம் பிரசன்ட்ல சென்னு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா அன்கான்சியஸ் ஆயிட்டாருல. ஸோ ஃபியூச்சர்ல ஏதோ நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை காப்பாத்துறதுக்காக சென்னும் ஃபியூச்சருக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா வில்லியோட ஆட்கள் எல்லாம் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எப்படிமா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சென்னோட அப்பாவுக்கு அடிபட்டுருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம், நீங்க பிரசன்ட்டுக்கு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட மூஞ்சில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்கான். ஏன்னா தும்புனா டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட்டுக்கு போயிடலாம்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவரால் டைம் டிராவலே பண்ண முடியல, அங்கேயே தான் இருக்காரு. ஸோ இதுக்கு மேல வேற வழி இல்லை, நம்மளே தான் அப்பாவை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு சென்னை அவனோட அப்பாவை முதுகுல வச்சுக்கிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா வில்லி என்ன பண்ணிடுறா, கையில கன் எடுத்து டபன்னு சுட ஆரம்பிச்சிடுறா. அந்த புல்லட் எல்லாமே சென்னோட அப்பா முதுகுல படுது. ஆனா எங்க நம்ம கத்துனா புல்ல திரும்பி அவன் புல்லட்டை வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அப்படியே வாயில கையை வச்சுட்டு அமைதியாயிடுறாரு. சென்னை அப்படியே அங்க கண்ணாடியை உடச்சிட்டு கீழே வந்து விழுறான். கண்டிப்பா அத்தனை புல்லட் பட்டதுக்கு சென்னோட அப்பா இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு அல்ல கை வந்துடுறான், இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு. அப்படியே பொறுமையா கன் எடுத்துட்டு கிட்ட வந்துட்டு இருக்க வேகமா ஒரு கார் வந்து அவன் மேல ஏத்துது. வேற யாரும் இல்ல, நம்ம சென்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க 2 பேரையுமே ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தி அங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அப்பா தான் இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போனதும் 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே செம்ம கோவம் வருது. எப்படியாச்சும் அந்த வில்லிய பழி வாங்கணும்னு வேகமா கிளம்புறாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா, அவங்க 3 பேரையும் கட்டி வச்சு அடிக்கிறா. பாக்குறதுக்கு வேணா நீங்க மலை மாடு மாதிரி இருக்கலாம், ஆனா வெறும் 18 வயசு பசங்க தான் நீங்க எப்படி அவளை போய் பழி வாங்குவீங்க? நான் ஆல்ரெடி அந்த வில்லியோடைய போனை ஹேக் பண்ணிட்டேன், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை பிளே பண்றா. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த வில்லி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, என்னதான் அவ பிளான்னா, இப்ப இவளோட பையனுக்கு 27 வயசு. ஆனா அந்த பையன் இவளை கண்டுக்க மாட்டான். சின்ன வயசுல, அதாவது 7 வயசா இருக்கும்போது என் அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்திருப்பான். ஆனா வளர்ந்து பெரியவனானக்கு அப்புறமேட்டு தான் கண்டுக்க மாட்டான், போன் பண்ணாலும் பிஸின்னு வருது. ஸோ அதனால இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கானா, சென்னோட உடம்புல இருந்து எடுத்த லிக்விடை யூஸ் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி 7 வயசா இவளோட பையன் இருந்திருப்பான்ல, அந்த கான்சியஸை டைம் டிராவல் யூஸ் பண்ணி இப்ப 27 வயசு இருக்க உடம்புக்குள்ள கொண்டு வர போறாளாம். அப்ப ஆக்சுவலா பார்த்தா ஃபியூச்சர்ல இவளோட பையனுக்கு தோற்றம் 27 வயசு பையன் மாதிரி இருக்கும், ஆனா மனசு ஃபுல்லா 7 வயசு பையனா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல 7 வயசு பையன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா அவனோட அம்மா கூட தான் இருக்கணும்னு நினைப்பான். இந்த வில்லியை விட்டுட்டு போக மாட்டான். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இவளோட பையன் இவளுக்கு வேணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி. ஆனா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாளே, அது ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ 27 வயசு பையன் உடம்புக்குள்ள 7 வயசு பையன் இருந்து அவன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவன் பைத்தியம், இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல. அதுக்காக தான் அந்த மாதிரி தன்னோட பையனை யாரும் பேசிடக்கூடாது பாத்திரக்கூடாதுன்றதுக்காக உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த வேலையை அவ பண்ண போறா. இன்னும் ஒரு வாரத்துல உலகம் ஃபுல்லா அந்த லிக்விட பரப்ப ஆரம்பிச்சிருவா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா பாஸ்ட்ல 1999ல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, வெறும் மனுஷங்களோட உடம்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம நல்லா பிராக்டிஸ் எடுத்து அவளை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த வில்லி கூட சண்டை போடுறதுக்காக போறாங்க. இந்த பக்கம் சண்டை போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல அந்த அல்லக்கை மட்டும்தான் இருக்கான். ஈஸியா இவன் கூட சண்டை போட்டு இவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா அவன் ஒத்த ஆளா இருந்து எல்லாரையுமே போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த வில்லி என்ன பண்றா, ஒரு கேம் விளையாடுறா. என்னடா கீழே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, கேம் விளையாடுறாளேன்னு பார்த்தா அவ எக்கச்சக்கமான காக்காவை வச்சிருக்கா. அந்த காக்காவை இந்த கேம் மூலியமா தான் கண்ட்ரோல் பண்றா. அந்த காக்காவோட உடம்புல பாம் இல்ல, ஃபுல்லா அந்த லிக்விட தான் கட்டி வச்சிருக்கா. சோ இந்த கேமை யூஸ் பண்ணி அந்த காக்காவை கண்ட்ரோல் பண்ணி உலகம் ஃபுல்லா அந்த லிக்விட பரப்பி விட போறாளாம். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டா. காக்காங்க எல்லாம் பறந்து வெளியே போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் சண்டை பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ராடை வச்சு அடிச்சு பாக்குறாங்க, எல்லாத்தையும் பிச்சு போட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நடக்கிற சண்டையில என்ன ஆயிடுது, வேங்கோட தலையிலேயே ஒரு கம்பியை வச்சு குத்திடுறான். அவ்வளவுதான், பேச்சு மூச்சு இல்லாம வேங் கீழே விழுந்துடுறான். வெளியே போன காக்காங்க அந்த லிக்விடை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த லிக்விட் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. 1999ல இருக்க எல்லாருமே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கான்சியஸ் இந்த பக்கம் ஃபியூச்சருக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அல்லக்கை சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றான், நான் எப்படி தெரியுமா இவ்வளவு சூப்பரா சண்டை போட கத்துக்கிட்டேன், எல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம்னாலதான், அதுல இருந்துதான் இப்படி நான் சண்டை போட கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் டக்குன்னு வேங் ஏஞ்சி நிக்கிறான். பார்த்தா இன்னும் சாவல போல இருக்கு. தலையில இருக்க கம்பியை உருவி போட்டுட்டு, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நான் சொன்னேன், அப்ப அந்த கேமை என் கிட்ட இருந்து வாங்கினது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் சண்டை போடுவான்னு பார்த்தா அப்படியே அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட்டுக்கு போயிட்டான். ஆக்சுவலா என்னன்னா, இந்த வேங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச
பிடிச்ச ஃபேவரட்டான கேமே அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான். அந்த காலத்துல நம்ம கேசட் வச்சு விளையாண்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த கேசட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அல்லக்கை தான் எடுத்துட்டு போயிருப்பான் போல இருக்கு. அந்த விஷயம் தெரிய வந்ததும் பேங்க் இப்ப டைம் டிராவல் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அந்த அல்லக்கையோட வீட்டுக்கு போறான். போற வழியில அந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வானத்துல பறந்துட்டு இருக்க ஃபிளைட்டு, பில்டிங், இந்த மாதிரி எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கு. அது எல்லாமே தாண்டி அல்லக்கையோட வீட்டுக்கு போறானா, அங்க போய் பார்த்தா அந்த பையன் ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருக்கான். என்னப்பா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேமா விளையாண்டுட்டு இருக்க? இதெல்லாம் வேண்டாம், இந்த பொண்ணுங்க கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கில்மாவான கேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறானா. ஆனா அப்படி விளையாட விளையாட அவன் அடிக்ட் ஆயிடுறான். எந்த ஒரு வேலையும் பார்க்காம எப்ப பார்த்தாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு கேம் விளையாண்டுட்டு இப்படியே இருக்கிறான். இந்த மாதிரி பாஸ்ட்ல இவன் ஃபுல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அந்த பக்கம் ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சென், ஃப்ரெண்டுக்காரி, அவங்க எல்லாருமே அந்த பைய கூட சண்டை போட முடியாம கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த அல்லக்கையோடைய கை, கால், மூஞ்சி எல்லாமே பன்னிக்குட்டிக்கு காத்தடிச்ச மாதிரி வீங்கி போயிடுது. அவ்வளவுதான், ஒரு ஸ்டெப்பு கூட நவர முடியாது. உருண்டு வேணா போலாம், நடக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு பெருத்து போயிட்டான். இந்த வேலையை பண்ணிட்டு வேங் திரும்ப ஃபியூச்சருக்கு வராரு. வந்துட்டு ஒரு டைலாக சொல்றாரு, கேம அளவோட விளாண்டா நம்ம பிரெயின் ஷார்ப் ஆகும், ஆனா அதுவே அடிக்ட் ஆனா உடம்பு வீணாகிடும் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக போட்டுட்டு அந்த பயலுக்கு ஒரு கிக்கு விட்டு செவுத்துல சொருவிடுறாங்க. இவ்வளவு அலப்பறம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த வில்லிக்காரிய காணோம். திடீர்னு அவளுக்கு நிறைய மெசேஜ் வருது. உடனே அவங்க வந்து போயிடுறா. இப்ப நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, வெளியே அந்த காக்கா பறந்து லிக்விட் எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கே வர வச்சிடுறாங்க. சோ அந்த காக்காலாம் இப்ப இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே இவங்க என்ன பிளான் பண்றாங்க, ஷிப்பை வெடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரியும் சரி ஓகே அப்ப வாங்க, ஒரு சின்ன போட் இருக்கு, அதுல நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாளா. வேங்குக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் என்ன பண்றது, அவரால் போக முடியாது. ஏன்னா இவர் இங்க ஃபியூச்சர்லயே சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த வில்லி என்ன பண்ணுவா, திரும்பி லிக்விட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி உடம்புல இருக்க லிக்விட் எடுத்துருவா. சோ அதனால நீ மட்டும் போ, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி அனுப்பி வைக்கிறான். அவ என்ன பண்றா, போறதுக்கு முன்னாடி வேங்க கட்டி பிடிச்சிட்டு நிறைய ரேண்டமான விஷயங்களை சொல்றா. பார்க்கோட பேரு, பஸ் நம்பர், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இதை யூஸ் பண்ணி 1999க்கு போயிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்டுக்காரிய முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டானா அப்பவே வேங்கும் இந்த ஃப்ரெண்டும் ஒன்னா இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றா போல இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் அங்கிருந்து போயிடுறா. இப்ப எல்லா காக்காவுமே திரும்ப ஷிப்புக்கு வந்துருது. அந்த லிக்விடோட சேர்த்து ஷிப்பை கொளுத்தி விட்டுட்டு இவங்க எல்லாரும் திரும்ப 1999க்கே வந்துடுறாங்க. அதோட அப்படியே கட் பண்ணி படமும் முடியுது. அவ்வளவுதான் மக்களே. இந்த படத்து மூலியமா கூறப்படுற கருத்து என்னன்னா, நம்மளோட ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஃபியூச்சர் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட சேராம போகலாம், நெருக்கமானவங்க இறந்து போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால இப்போதைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது பிரசன்ட் மட்டும்தான். அந்த பிரசன்ட்ல நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்றதான் இந்த படத்து மூலியமா சொல்ல வராங்க. இந்த கருத்து தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.